இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரசுனுடைய யூனிஃபார்ம் வந்து ஏறக்குறைய ப்ரைவேட் ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸுக்கு நிகராக மாற்றுறதே புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் தான். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் செப்பல்ஸ் அண்ட் ஷூஸ் கொடுத்தாங்க. ஷூஸ் கொடுத்த முதல் ஏறக்குறைய இந்தியாவிலே முதல்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஷூ கொடுத்தாங்க. எங்கே கொடுத்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் கொடுத்தாங்க. அது எப்போ கொடுக்கப்பட்டது அப்படின்னா அதிமுக ஆட்சியில் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் 2001 இருக்கும் பொழுதே அந்த திட்டம் நீங்கள் ஆட்சியில் என்ன சொல்கிறது சட்டத்திட்டங்கள் தெரியல. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒழுங்காக வந்து இங்கே உள்ள லா அண்ட் ஆர்டரில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க இல்லையா? எதுக்கு காரணம் என்னன்னா கட்சியிலே லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். திமுகவில் கட்சியிலே லா அண்ட் ஆர்டர் கட்சியில் இருக்கிறதால தான் ஒருத்தர் வெளில வந்து பிரச்சனை பண்ணியிருக்கான். இன்றைக்கி யார் இந்த சார் ஞானசேகரனாக இருக்கட்டும், அதற்கப்புறம் வந்து எல்லாரும் இருக்கீங்க திமுகவை சார்ந்த திமுகவில் இந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட அடிமைகளாக வாழ்கிறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கள். இன்னைக்கு உதயநிதி கூட விட்டுருங்க, இன்ப நிதிக்கு இன்னைக்கு பாசறை இருக்குல்ல. இப்போ இன்ப நிதி அளவுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் வந்து கலைஞர்களுடைய குடும்பத்துக்கு அடிமைகள் தான் அப்படின்னு. வணக்கம், இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சத்யன் ராமசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு அரசியல் களத்தில் முக்கியமாக சொல்லணும்னா தமிழ்நாட்டுடைய அரசியலில் வந்து திராவிட கழக ஆட்சிகள் வந்து ஒரு பெரிய பங்காற்றி இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா அதிமுக வந்து ஒரு மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தை செலுத்தியிருக்கு. 3க்கும் மேற்பட்ட முதல்வர்களை வந்து உருவாக்கியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா திரு எம்ஜிஆர் அவர்கள், அம்மா அவர்கள், இப்போ வந்து திரு எடப்பாடி அவர்கள். இப்படி இருக்கும்போது முக்கியமாக சொல்லணும்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து நிறைய திட்டங்கள் வந்து உருவாக்கி வந்து கொடுத்துருக்காங்க. புரட்சி தலைவி அம்மா அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுகிறது, என்ன நினைவுகள் வருகிறது? இல்லை சார், அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன அந்த ஒரு இதுலேருந்து ஆரம்பிக்கிறேன் சார். விஷயம் என்னென்னா, திராவிட ஆட்சி வந்ததுக்கப்புறம் இங்கே திராவிட ஆட்சி நடக்க போய் தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு வந்து ஏறக்குறைய இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரியான ஒரு மாநிலமாக திகழ்கிறது என்பதில் மாற்றுக்கிறதில்லை. ஆனால் அந்த மொத்த கிரெடிட்டும் திமுக எடுத்துக்கும். திமுக மட்டுமே திராவிட ஆட்சி போல் அந்த ஒரு கிரெடிட்டை மொத்தத்தையும் எடுத்துக்கும். ஆனால் ஏறக்குறைய கடைசி 50 வருடங்கள் 54 வருடங்கள் அதிமுக ஆரம்பத்திலிருந்து நம்ம அதில் சொன்ன மாதிரி 32 வருடங்கள் வந்து அதிமுக தான் ஆட்சி கட்டில் இருந்திருக்கு. அப்போது இந்த அதிமுகவினுடைய பங்கே இல்லாதது போன்ற ஒரு சித்தரிப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு அதை உடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். திராவிட ஆட்சி தான் வந்து இந்தியாவில் வந்து சங்கீரன் ஆட்சிக்கு எதிராக திராவிட ஆட்சி தான் பொற்காலமாக. அதனால தான் நீ தமிழ்நாட்டில் நம்பர் 1 இருக்குன்னா அதற்கு திமுகவை விட அதிகமாக பங்கு வைத்தது வந்து அதிமுக தான்றதை மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும், இல்லை வியூவர்ஸ் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல அதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். அதுதான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கிரெடிட் வந்து இந்த டியூ கிரெடிட்டை அந்த டியூ பீப்புள் கொடுக்கணுன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ உங்களுடைய 2வது கேள்வி அம்மா அவருடைய அம்மானோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம்? ஏறக்குறைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் ஒரு மனிதன் வந்து தமிழ்நாட்டில் பிறந்து ஜனித்ததிலிருந்து அவன் இறப்பு வரைக்கும் அரசினுடைய திட்டம் இதெல்லாம் உங்களை சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் வந்து சொந்தமாக நீங்கள் உழைச்சி மேலே வரணும், வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும், ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை தரமான வாழ்க்கையை வாழ்ந்து முடிஞ்சு நீங்கள் மடிஞ்சு போகிற வரைக்கும் அரசு உங்களை வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குன்ற மாதிரியான திட்டம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னோன்னா, நீங்கள் குழந்தை உண்டாயிருக்கும் பொழுதே வந்து நீங்கள் உடனே போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்போ மகப்பேறு காலத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும், தமிழகத்தினுடைய ஒவ்வொரு பெண்ணுக்கும் தெரியும். அவங்க உடனே போய் ரெஜிஸ்டர் பண்ணி தடுப்பூசியில் அவங்களுக்கு தேவையான தடுப்பூசியில் ஆரம்பித்து அந்த குழந்தை அந்த குழந்தை வளருவதற்கு அந்த எம்ப்ரியோ வந்து குரோ ஆகிறதுக்கு தேவையான மருந்துகள்லேருந்து எல்லாத்தையும் ஊட்டச்சத்துக்கு தேவையான எல்லா மருந்துகள்லேருந்து கொடுத்து ஆரம்பித்து தாய் சேய் நலம். நீங்கள் அது பிறந்ததுக்கப்புறம் கூட அம்மா பெட்டகம்னு அந்த விளையாட்டு ஜாமான்லாம் போட்ட மாதிரி ஒரு சின்ன பெட்டகமில் ஆரம்பித்து அப்படியே ஒரு அது பெண் குழந்தையாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா தொட்டில் குழந்தை திட்டம். அந்த குழந்தை ஒருவேளை அன்ஃபார்ச்சுனேட்லி அனாதையாக விடப்பட்டால் தொட்டில் குழந்தை திட்டத்தில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் படிக்கும் பொழுது நீங்கள் ஏறக்குறைய படிக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா இலவச யூனிஃபார்ம், இலவச 4 செட் யூனிஃபார்ம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சத்துணவு, மதிய உணவு சத்துணவாக மாற்றுறதுலேருந்து இருக்கட்டும், இது எல்லாமே எல்லாத்தையும் சாதனை. பேகு, அதே நேரத்தில் ஷூஸு, அவங்களுக்கு செப்பல்ஸு. முக்கியமாக சொல்லணும்னா யூனிஃபார்ம் வந்து ஸ்டைலை மாற்றினாங்க. ஆமாம், ஒரு காக்கி வெள்ளை சட்டையை வந்து மாறி ஒரு கான்வெண்ட் மாதிரி. ஆமாம், இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அரசினுடைய
யூனிஃபார்ம் வந்து ஏறக்குறைய ப்ரைவேட் ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸுக்கு நிகராக மாற்றணும்னு மாற்றுறதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான். அதற்கப்புறம் அப்படியே பார்த்திங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் செப்பல்ஸு அண்ட் ஷூஸ் கொடுத்தாங்க. ஷூஸ் கொடுத்த முதல் ஏறக்குறைய இந்தியாவிலே முதல்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஷூ கொடுத்தாங்க. எங்கே கொடுத்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் கொடுத்தாங்க. அது எப்போ கொடுக்கப்பட்டது அப்படின்னா அதிமுக ஆட்சியில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2001 இருக்கும் பொழுதே அந்த திட்டம் ஏறக்குறைய நடைமுறைக்கு வந்து 2004 ஃபுல் ஃப்ளெஜ்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2011 மறுபடியும் 2006 ஐயா கலைஞர் அவர்கள் வந்து அதை நிறுத்தி வச்சிட்டார். அது கம்ப்ளீட்டாக அது வந்து கையிலே எடுக்கல. 2011 அதை மெனக்கேட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஏறக்குறைய 10 நாட்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆட்சிக்கு வந்து 10 நாட்களே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் அவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்கள் அப்படியே படிச்சுட்டு வரும்பொழுது அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 12வது வகுப்பு படிக்கும் பொழுது மடிக்கணினி திட்டம் இந்தியாவில் யாருமே செயல்படுத்தாத ஒரு திட்டம். அப்போ கூட ஆர்பி உதயகுமார் அவர்கள் இடையில கூட ஒரு இடத்துல பேசும்பொழுது இதுக்கு ரொம்ப கஷ்டம், எல்காட்லேருந்து சொல்கிறாங்க, அதிகாரிலேருந்து சொல்லும் பொழுது ரொம்ப கஷ்டம், நம்ம தரமில்லாதவனா கொடுக்கலாம், இந்த பட்ஜெட்டில் கொடுக்க முடியாது அப்படிங்கும், இல்லை தரமானதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக அந்த திட்டத்தை வந்து எல்காட் மூலமாக அன்றைக்கி செயல்படுத்தினதில் எந்த ஒரு தொய்வும் இல்லை. 12வது படிக்கும் பொழுதே உங்கள் கையில் லேப்டாப் வந்துடும், உங்களுடைய மேற்படிப்புக்கு அது தேவைப்படும், அதன் மூலமா நீங்கள் நிறைய பார்க்கலாம், அதை நிறைய தேவையான தரவுகளை இது பண்ணலாம், வைக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதே நேரத்தில் பாலிடெக்னிக் அண்ட் அரசு உதவி பெறும் கல்லூரிகள், அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் காலேஜஸ், அரசு நடத்தும் கல்லூரி, இது எல்லாத்துலேயுமே, இது பெண்கள் மட்டும் இல்லை எல்லாருக்குமே கொடுத்தாங்க. படிக்கிற திட்டம் வந்து இந்தியா முழுக்க பரவலாக பெருசாக பேசப்பட்ட திட்டம். கண்டிப்பாக லெனோவா தான் கொடுக்கணும், லெனோவா தான் கொடுத்தாங்க. ஹெச்பி கூட கொடுக்கல, ஹெச்பி இடையில கொடுக்கப்பட்டது. ஹெச்பியோட லெனோவா தான் ப்ராசஸிங் நல்லா இருக்குது வைக்குதுன்னு சொல்கிறதுனால லெனோவா கொடுத்தாங்க. அதுவும் வந்து அது வந்து அந்த திட்டம் வந்து வெளியில் எந்த வகையிலையும் வந்து களவு பெறக்கூடாது அப்படின்றதுனால எல்லா மதர் போர்டு முதற்கொண்டு தமிழக அரசினுடைய சீலோட, தமிழக அரசினுடைய கம்ப்ளீட் ப்ராப்பர் எம்போஸ்டு ஐட்டம்ஸ் தான் உள்ளே இருக்கும் அந்த லேப்டாப்புக்குள்ளே. ஸோ லெனோவா வந்து பிளான் பண்ணி எல்காட் கூட டைப் பண்ணி ஏறக்குறையும் 14,000 கோடி இதற்காக செலவிடப்பட்டது. இன்னும் வந்து அதிமுக ஆட்சி வந்தால் கொடுக்க தயாராக தான் இருக்கிறாங்க. எடப்பாடி அவர்கள் வந்து இதற்கு முன்னாடியே அவருடைய 2016 அவருடைய ஏறக்குறைய அவருடைய ஆட்சி 2017 2021 வரைக்கும் அதில் 19 வரையும் க்ளீனாக கொடுத்தாங்க. 20க்கு அப்புறம் கொடுக்கல. டிஎம்கேக்காரன் கேட்குறான், ஏன் கொடுக்கல, நீங்கள் எதுக்காக நிறுத்துறீங்க, நீங்களே நிறுத்திட்டீங்களே, அப்புறம் அம்மாவுக்கு நீங்கள் என்ன கொடுக்குற மரியாதை, அம்மாவோட திட்டத்துக்கு அதிமுக திட்டத்துக்கு நீங்கள் என்ன மரியாதை கொடுக்குறீங்கன்னு கேட்கும்பொழுது கூட அதற்கு பதில் ஒன்றும் இல்லை, கொடுக்கறதுக்கு ஆர்டர்லாம் இவங்க கொடுத்துட்டாங்க. இவங்க எவ்வளோ வேணும்னு ஆர்டரை பாஸ் பண்ணுறதுக்கு அப்போ அந்த கொரோனா காலகட்டத்தில் அந்த ஆர்டரை வந்து ஹானர் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனிஸ் வேர் நாட் ரெடி. அந்த கம்பெனி மதர் போர்டு கம்பெனியோ அப்படின்னா அசம்பிளிங் பார்ட்ஸ் கம்பெனியோ தேவர் நாட் ரெடி அப்படின்னு சொல்லி அதையும் கன்ஃபார்ம் பண்ணுறாரு எடப்பாடியார் அவர்கள். ஏறக்குறைய அப்போ உள்ள அமைச்சர் உதயகுமார் அவர்களும் கன்ஃபார்ம் பண்ணுறாரு, வேடச்சந்திரனுடைய எம்எல்ஏவும் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இதெல்லாமே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ திட்டங்கள் வந்து நீங்கள் பிறந்து வளர்ந்து படித்து மேலே வந்து அதற்கப்புறம் வேலைவாய்ப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ஒதுக்கீடு எவ்வளவு 4% அவங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஊனம் இருந்தது, ஊனம்னு சொல்லக்கூடாது, வார்த்தை சொல்லக்கூடாது, இருந்தாலும் வந்து இன்றைக்கி நீங்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து நீங்கள் 4% உள்ளே கொடுக்குறாங்க. உள்ளே கொடுத்து அது நீங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து இன்றைக்கி ஒரு வேலை கிடச்சி நீங்கள் வந்துட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி இப்படி திட்டங்கள் முழுவதுமாக சொல்லிக்கிட்டே போனாங்க. நான் அது திட்டங்களை எழுதி வச்சு அடுக்கணுன்னே நான் ஒரு தரவுகள் அடிப்படையில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துருங்க. ஒன்றும் இல்லை, இந்த மடிக்கணினி திட்டம் வந்து ஏறக்குறைய 35 லட்சம் மாணவர்கள் எப்போ பார்த்தீங்க அப்படின்னா அம்மா இறக்குற வரைக்குமே, ஜெயலலிதா அவர்கள் இறக்குற வரைக்கும், நாளைக்கு ஆஸ் வி ஸ்பீக் நாளைக்கு அவங்களுடைய டெத் அனிவர்சரி, அவங்க இறக்குற வரைக்கும் 35. அதற்கப்புறம் எடப்பாடியார் அவர்கள் 51 லட்சம் மாணவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏறக்குறைய 1 கோடி மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்கப்பட்டிருக்குன்றது ஒரு மிகப்பெரிய திட்டம். அந்த திட்டம் வந்து இந்தியாவில் வேற எங்கேயா செயல்பட்டுருக்கா அப்படின்னா திமுக ஆட்சி காலத்தில் செயல்படுதானே இல்லை. இவர் டிவி கொடுத்தாரு. டிவி கொடுத்து என்ன பண்ணார், அதில் கலைஞர் டிவியும் என்ன சொல்கிறது சன் டிவியும் ப்ரொமோட் பண்ணார், மாணவர்களை பார்க்க வச்சார். அதுதான் உண்மை, அதை யாராலையும் மறுக்க முடியாது. ஆனால் மாணவர்களை படிக்க வச்சது யாருன்னா புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், அதை யாராலையும் மறுக்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு குடும்பங்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்தது வந்து ஒரு புரட்சிகரமான திட்டம் சார். இன்றைக்கி தங்கம் போட முடியாமல் கல்யாணமாகாத எத்தனை பெண்கள் இருக்காங்கன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அவ்வளவு கஷ்டமாக இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் ஏறக்குறைய அம்மாவாக உண்மையிலே ஒரு மகளினுடைய தாயாக அன்றைக்கி இருந்து 1 கிராம் தங்கம், ஒரு பவுன் தங்கம்ன்றது கொடுத்து தாலிக்கு தங்கம் கொடுத்து அதாவது செயினோட தங்கம் கொடுத்து அன்று வந்து ஒவ்வொருத்தரும் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நம்ம இந்த இது லேப்டாப் பேசும்பொழுது அந்த நீங்கள் அதுதான் வளர்ப்பு. இப்போது அம்மா அவர்கள் இதை கொடுக்குறாங்க அப்படின்னா அம்மாவை அவருடைய அந்த திட்டங்களெல்லாம் பார்த்து அவங்கள பார்த்து வளர்ந்த அந்த எடப்பாடியார் அவர்கள் சரி லேப்டாப்பை கொடுத்துட்டோம், அதுக்கு தேவையான டேட்டாவை கொடுக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்றைக்கி வந்து டிஜிட்டல் உலகத்தில் நீங்கள் ஒரு லேப்டாப் வச்சு என்ன பண்ண முடியும், ஒரு ரெஸ்யூம் எடிட் பண்ண முடியும், இல்லை என்ன பண்ண முடியும், படங்களை ஏற்றி வச்சு பார்க்க முடியும். பட் ஆனால்
ஒரு ஒரு இன்னைக்கு ஒரு நௌக்கரியில் போய் ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறதோ அப்படி இல்லைனா இன்றைக்கி வந்து உங்கள் இமெயில்ஸை நீங்கள் பார்க்குறதுக்கும் என்ன தேவை, டேட்டா தேவைன்றதால அனைவருக்கும் இலவசமாக 2 GB டேட்டா, அதாவது அரசு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் நீங்கள் பயின்றீங்க அப்படின்னா இன்றைக்கி டேட்டா ஆக்சஸ்க்காக 2 GB டேட்டா அனைவருக்கும் இலவசமாக கொடுத்தார் என்பதில் எந்த மாற்று கருத்தும். இந்த திட்டத்தை இன்னைக்கு திமுக வந்து அவங்க ஸ்டிக்கரில் ஒட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டாலின் கொடுத்தான்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான ஒரு பொய்ன்றது நமக்கு தெரியும், நீங்கள் மக்களுக்கும் தெரியப்படுத்தணும். அதே நேரத்தில் அம்மாவோட சொல்லவே வேண்டாம், ஹேண்ட்ஸ் டவுன். ஏறக்குறைய இன்னைக்கு குஜராத் முன்னோடியான மாநிலம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு குஜராத்தில் இந்த திட்டம் வந்து நடைமுறைக்கு வருது. டெல்லி ஏறக்குறைய வளர்ந்த மாநிலம்னு சொல்லுவாங்க. அந்த டெல்லியில் அம்மா உணவு பார்த்தீங்கன்னா சார் ஏறக்குறைய இட்லியில் கணக்கு இருக்குது சார். 8 கோடி இட்லி இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு 15 லட்சம் பொங்கல் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2.5 கோடி சப்பாத்தி கொடுத்துருக்காங்க. ₹1 இட்லி கொடுத்த மாநிலம் வந்து அம்மாவினுடைய தமிழ்நாடாகத்தான் இருந்தது. இப்போ அதை பார்த்து குஜராத்தே ஒரு ஒரு படிப்பினையாக எடுத்துக்கிச்சு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். சென்னையில் மட்டுமே 500 இருக்குது சார். அம்மா உணவகங்கள் 500 இருக்குது. இந்த திமுக அரசாங்கம் உள்ளே வந்த உடனே அந்த அம்மா உணவகத்தை தான் முதல்ல டார்கெட் பண்ணாங்க. அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணாங்க. அப்போவே வந்து அதிமுக சார்பாக ஸ்ட்ராங்காக குரல் கொடுத்து, மக்களும் ஸ்ட்ராங்காக குரல் கொடுத்து இந்த திமுக அரசாங்கத்தை ஸ்டாப் பண்ணாலும் இன்றைக்கி அங்கங்கேயாவது ஒன்று ரெண்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சப்ளையை நிறுத்திட்டாங்க. சப்ளையை நிறுத்தி வச்சு இப்படி அம்மா உணவுன்ற பேரை மட்டுப்படுத்தணுன்றதுக்காக இந்த திமுக அரசாங்கம், இந்த ஸ்டாலின் அரசாங்கம் எவ்வளோ வேலை பார்த்து சரிப்பா. அதையும் மீறி மக்கள் மனசில் அம்மா உணவகம் இன்னும் இருக்குது. இன்னும் எத்தனை பேர் இன்னும் அம்மா உணவகத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? இதை விடுங்களேன், அங்கே வேலை பார்க்குற பெண்கள் 3000 குடும்பங்கள் ஏறக்குறைய சென்னையில் மட்டும் 3000 குடும்பங்கள் ஏறக்குறைய வாழுது சார். அந்த பெண்களுக்கெல்லாம் இது ஒரு என்ன சொல்லுது, அவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு மாதிரி தானே. இந்த வேலைவாய்ப்பு சுய வேலைவாய்ப்பு மாதிரி தானே. அப்போ அப்படின்னா நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. இது அம்மா உணவகம் வந்து இந்தியாவினுடைய ஒரு மைல்கல் அப்படின்னு தான் சொல்லணும் சார். அப்படிப்பட்ட ஒரு திட்டம் அது. அப்புறம் இலவச அரிசி திட்டம். ஒரு ரேஷன் அட்டைதாரருக்கு 20 கிலோ அரிசி இலவசம் முடிஞ்சுது. 20 கிலோ அரிசிக்கு மேலே நமக்கு என்ன சார் தேவைப்படும்? ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருந்தாலும் போதும். அப்போ இது எத்தனை குடும்பத்தில் 10 பேருக்கு போகிறோம்? அப்போ 2 குடும்பங்களுக்கு தேவையான உணவை அரிசியை ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப அட்டைதாரருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இதை விட ஒரு பண்பு எங்கே இருக்கும்? இதை விட ஒரு தாயாக அன்னைக்கு செயல்பட்ட ஜெயலலிதா அவர்கள் இதை மாதிரி யார் இருக்கா நீங்கள் சொல்லுங்கள், ஒருத்தரை காட்டுக்க முடியாது. ஸோ இது வந்து மத்திய அரசுக்கே வந்து ஒரு 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 பயனளிக்கக்கூடிய வகையில் இதை ரெஃபர் பண்ணி அவர்களே பல மாநிலங்களில் அவர்களால் மாநிலங்களில் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்றது வந்து ஒரு எபிட்டோம் ஆஃப் ஒரு பிளான்ஸ்ன்னு தானே சொல்ல முடியும். அதனால தான் புரட்சித்தலைவர் அம்மாவர்கள் இன்றளவும் புரட்சித்தலைவர் அம்மாவை கொண்டாடப்படுகிறார்ன்ற அதில் மாற்றுக்கிறதே இல்லை சார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரமலான் நோன்புக்கு வந்து இப்போது ஆளும் அரசாங்கம் வந்து ஏதோ சிறுபான்மையினர் நாங்கள் தான் வந்து எல்லாமே அவங்கள நாங்கள் தான் வாழ வச்சோம், அவங்கள நாங்கள் தான் ஊக்குவிக்கிறோம், இன்றைக்கி அவங்க கூட நாங்கள் தான் நிற்கிறோம் அப்படின்னா இன்றும் வந்து அவங்க என்ன கமிட்மெண்ட் கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா, நாங்கள் இப்போ நீங்கள் நானும் நினச்சோம் அப்படின்னா ஒரு பிள்ளையாரை கொண்டு போய் வச்சு மெரினா பீச்சில் வந்து சாமி கும்பிட முடியும், பிள்ளையாரை கொண்டு போய் மெரினா பீச்சில் கரைக்க முடியும். ஆனால் ஒரு இஸ்லாமியன் இங்கு தமிழகத்தில் பிறந்து நம்மளுடைய தமிழ் இஸ்லாமிய சொந்தம் ஒருத்தன் வந்து ஒரு கூட்டாக ஒரு 3-4 பேர் மெரினாவில் போய் உட்காந்து இன்னைக்கு துவா செய்ய தடை. அது இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தில் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸ்டாலினால் இன்றைக்கி ஒரு 4 இஸ்லாமியர்களை கொண்டு போய் மெரினா பீச்சில் உட்காந்து துவா செய்ய முடியுமானா முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் ஒரு காலச்சூழலில் தான் இன்றைக்கி இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அதே மாதிரி இஸ்லாமிய சொந்தங்கள் வந்து அதாவது அன்னைக்கு வந்து கும்பலாக அடைக்கப்பட்டார்கள், ஜெயிலில் அடைக்கப்பட்டார்கள். பல விதமான கேஸுகளில் பல விதமான கலவரங்களின் மூலமாக அடைக்கப்பட்டார்கள். குறிப்பாக கோயம்புத்தூர் கலவரம் நமக்கே தெரியும். பல நேரங்களில் அவங்க ஜஸ்ட் வந்து ஒரு அக்யூஸ்டே இல்லாமல் ப்ராப்பர் அவங்க மேலே சார்ஜ் ஷீட்டும் இல்லாமல், சார்ஜ் ஷீட் இருந்தும் இல்லாமலும் அவங்களுடைய ஆயுட்காலம் முழுக்க ஜெயில்களில் கழிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது, இன்னமும் இருந்துகிட்டு இருக்குது. ஸ்டாலின் என்ன சொன்னார் அப்படின்னா இவங்க எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வரணும். இன்றைக்கு வரைக்கும் ஒருத்த வெளியில் வரல. ஸோ இப்படி இஸ்லாமியர்களை எந்தெந்த வகையில் நசுக்கணுமோ, இன்னும் சொல்லப்போனால் அவங்களை எந்தெந்த வகையில் நம்ம ஹெல்ப் பண்ணுறோன்ற மாதிரி ஒரு மாயை உருவாக்கி பாஜக உள்ள வந்துருன்ற மாதிரி ஒரு போக்கை உருவாக்கி இவங்க எதுவுமே அவங்களுக்கு நல்லது பண்ணலன்றதான் உண்மை. இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாமியர்கள் பயணித்த தொகுதிகளில் தான் வந்து ஸ்டாலின் அவர்களும் சரி, கருணாநிதி அவர்களும் சரி, இன்றைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி, இந்த சேப்பாக்கம் ட்ரிப்ளிகேன் 1000 விளக்கு இந்த தொகுதியில் சுற்றி வருவாங்க. ஸ்டாலின் இப்போ குளத்தூர் போயிருக்காரு இல்லைங்களே. ஆனால் இதை சுற்றி வந்து அவர்களுடைய வாக்கை வச்சு தான் இந்த குடும்பமே வாழ்ந்துருக்கு. ஆனாலும் அவர்களுக்கு எதாவது பண்ணியிருக்காங்க. ஆனால் அதிமுகவில் ஒன்றும் இல்லை சார். ரமலான் நோம்பு கஞ்சி விநியோகம் சொல்லி கிட்டத்தட்ட 4900 மெட்ரிக் டன்னு 2001 புரட்சித்தலைவர் அம்மா அவர்களால் அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. 4900 மெட்ரிக் டன்ன்றது வந்து சரி, நீங்கள் யோசிங்க சார். அதாவது ஒரு மெட்ரிக் டன்றது 1000 கிலோ. அப்போ 4900 மெட்ரிக் டன்றது எவ்வளோ? இது என்னது அப்படின்னா வெறுமன அரிசி அதை நோன்பு கஞ்சியாக மாற்றி இந்த ரமலான் நோன்பு காலங்களில் கொடுக்கப்பட்டது.
ஸோ இது எந்த அரசு பண்ணியிருக்கு அப்படின்னா பண்ணலை. திமுக பண்ணிது நான் பண்ணவே இல்லை. அப்புறம் என்ன திமுக சிறுபான்மையினருக்கான ஒரு ஒரு நலன்காக்கும் ஒரு அரசாக இருந்ததே இல்லை. மாறாக அவர்களை சுரண்டி பிழைச்சிருக்கு. அதுதான் திமுக. அதுபோல் பெண்களுக்கான நலத்திட்டங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் சார். நீங்கள் அது ஒன்றும் இல்லை. அதாவது பெண்களுக்கு, உழைக்கும் பெண்களுக்கு ஸ்கூட்டி திட்டம் 1,00,000 திட்டங்கள், அதாவது 1,00,000 ஸ்கூட்டி ஒரு வருஷம் இலக்கே தான். இலக்கை செட் பண்ணுறாங்க. 89,000 ஸ்கூட்டி கொடுக்குறாங்க. 1,00,000 இலக்கு செட் பண்ணுறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் 1,00,000 மானியம் என்னென்னா 50% மானியம், 50% மானியம் இல்லையா 25,000. ரெண்டில் எது அதிகமாக இருக்கோ அதை எடுத்துக்கும். அதே மாதிரி இது எப்போ 10, 12 படித்தவங்களுக்கு, நீங்கள் இது டிகிரி முடிச்சிருக்கீங்க, நீங்கள் ஒரு பேச்சுலர்ஸ் இது வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 50,000 அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 25, அதாவது 25% 50% வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஸ்கூட்டி கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இலவச மிக்சி கிரைண்டர் பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு வெளியில் போயிட்டு அது ஒரு பிரச்சனை. இலவச மிக்சி கிரைண்டர், மின்விசிறி அப்படின்றதெல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு குடும்பமாக இருக்கிற குடும்பத்தில் அதுதான் வந்து ஒரு பெண் வந்து ஒரு ஆணை தொந்தரவு பண்ணி வாங்கிட்டு வர விஷயமா இருக்கும். ஆண் வந்து அவனுடைய காலச்சூழல் சரியில்லை, அவனுடைய வருமானம் தெரியல அப்படின்னா இது ஒரு பெரிய பிரச்சனை. நானே உனக்கு கொடுத்துட்றேன், நீ வீட்டில் எதுக்கு நீ உன்னுடைய கணவனை எதிர்பார்த்துருக்கணும், நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இலவசமாக மிக்சி கொடுத்தாங்க. அம்மா மிக்சி இல்லாத குடும்பங்கள், கிராமங்கள் இன்றும் கிடையாது. அது தமிழ்நாட்டில் எங்கேயும் கிடையாது. அம்மா விசிறியில் படுத்து காத்து வாங்காத தமிழ்நாட்டினுடைய எந்த ஒரு கிராம வாசியும் கிடையாது. அப்படின்ற அளவுக்கு கிராமங்கள் தோறும் ஏறக்குறைய 3 கோடி இந்த ஐட்டம்ஸ், அதாவது மிக்சி கிரைண்டர் 3 கோடி சப்ளை இருந்திருக்கு சார். அதை அன்னைக்கு வாங்கி தலையில் வச்சு தூக்கிட்டு போன எத்தனை ஸ்டில் வந்தது. அந்த மாதிரி இந்த அரசாங்கத்தில் ஒரு திட்டம் இருக்கான ஒன்றும் கிடையாது. 1000 ரூபா தூக்கி கையில் கொடுத்துட்றான். அந்த 1000 ரூபாய் அப்பா வந்து அடித்து பிடிங்கி அவன் போய் குடிச்சிட்றான். 1000 ரூபா கொடுத்தோன்னு வந்ததுலேருந்து அந்த 1000 ரூபா. அதுவும் பார்த்தீங்கன்னா 2021 சொல்லி 2023க்கு அப்புறம் தான் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இந்த 1000 ரூபா திட்டம். இதே மாதிரி நீங்கள் மகப்பேறு நலத்திட்டம், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டம், இது நம்ம சொல்லணும்னே அவசியம் இல்லை. தெரியாத பெண்மணியே கிடையாது. தெரியாத இன்று கல்யாணம் ஆயிருக்கவங்க கூட தெரியும் மகப்பேறு திட்டத்தை பற்றி. அப்படி திட்டங்கள் போய்கிட்டே இருக்குது. முதலாக இந்தியாவில், இன்னும் சொல்லப்போனால் உலகிலேயே அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை கொண்டு வந்து யார்? புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அதில் எந்த மாற்று, பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண்களுக்கான முன்னுரிமை, பெண்களுக்கான சட்டத்திட்டங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக்கி அதை கண்ட்ரோல் பண்ணது யாருன்னா அம்மா அவர்கள். அதில் எந்த மாற்று பெண்கள் மட்டுமே. அதே மாதிரி இப்போ பிங்க் இது பெட்ரோல்னு இருக்குது. இந்த பிங்க் பெட்ரோல் அம்மா பெட்ரோல்னு அம்மா அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க சார். இவனுங்க இப்போ அம்மானு இருக்கக்கூடாதுனால பிங்க் பெட்ரோல் மாற்றிட்டாங்க. அது ஏதோ நீங்கள் பண்ணிட்டு திட்டத்தை யார் கொண்டு வந்தா? புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அதை யார் சொல்கிறது? என்னை போன்ற ஒரு சில நியாயஸ்தர்கள் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா திமுக ஒன்று பண்ணாலும் அது 100 இடத்துல விளம்பரம் போட்டு கொடுத்தது 100 ரூபா, ஆனால் இவன் விளம்பரம் பண்ணுறது 1 லட்ச ரூபாய்க்கு. இதுதான் பண்ணிட்டு இருக்கான் திமுக. அண்ணா திமுக என்றைக்குமே விளம்பரத்துக்கு முன்னுரிமை கொடுத்ததே கிடையாது. மாறாக மக்கள் பணத்தை மக்கள்கிட்ட கொடுக்கறதுல எவ்வளவு முனைப்பாக செயல்பட்டு இருக்கின்றது நீங்கள் நான் சொல்கிறதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இல்லைனா நீங்களே யோசிச்சு பார்க்கணும் சார். அதுதான் சொல்ல முடியும். நம்ம இதில் வந்து இன்னொரு விஷயம் நம்ம பேசலாம் சார். என்ன விஷயம்னா, பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு அப்படின்னு சொல்லும் போது தொடர்ந்து இது மாதிரி நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் வந்து அம்மா இருந்திருந்தா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ஒழுகுது. அம்மா இருக்கும்போது அந்த சட்டம் ஒழுங்கு வந்து கடுமையாக ஃபாலோ பண்ணாங்க. அதாவது போக்கு இருக்கு சார். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு கட்சிக்காரங்களை கூட அலோவ் பண்ணல. ஆனால் வந்து இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு வந்து சீர்கெட்டு இருக்கு. அம்மா ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு, திமுக ஆட்சியோட சட்டம் சார். திமுக ஆட்சியில் டிஜிபி போகிறதுக்கு யோசிக்கிறாங்க சார். டிஜிபியாக போடுறது யோசிக்கிறாங்கன்னா திமுகவுக்கு சார்பாக எந்த ஒரு டிஜிபி இல்லைன்னா டிஜிபி போகிறது யோசிக்கிறாங்க. அப்படிங்கும்பொழுது நீங்கள் யோசிங்க, அம்மா அவர் இருக்கும் பொழுது அது கட்சி கட்டுக்கோப்பாக இருந்தது. ஆட்சி வந்து மிகவும் கட்டுக்கோப்பாக இருந்தது. நீங்கள் கட்சியை கட்டுக்கோப்பாக வைக்கணும். கட்சியினுடைய சர்வாதிகாரியாக அன்று ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்ன்றது அதிமுக அவருடைய தொண்டர்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கி இவ்வளோ விசுவாசிகளாக இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, இன்றைக்கி கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாங்க. கம்ப்ளீட் கண்ட்ரோல் இருந்து. இன்றைக்கி நீங்கள் ஆட்சியில் என்ன சொல்கிறது, சட்டத்திட்டங்கள் சரியில்லை. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒழுங்காக வந்து இங்கே உள்ள லா அண்ட் ஆர்டரில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? எதுக்கு காரணம் என்னன்னா, கட்சியிலே லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். திமுகவில் கட்சியிலே லா அண்ட் ஆர்டர், கட்சியில் இருக்கிறதால தான் ஒருத்தர் வெளில வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இன்றைக்கி யார் இந்த சார் ஞானசேகரனாக இருக்கட்டும், அதற்கப்புறம் வந்து எல்லாரும் இருக்கட்டும், நீங்கள் திமுகவை சார்ந்த திமுகவில் இன்று பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட தெய்வச்செயல்னு ஒருத்தன் இப்படி தான். அவனும் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பாலியல் குற்றவாளிகள். இவங்க எல்லாருமே திமுகவை சேர்ந்த பாலியல் குற்றவாளிகள் எத்தனை பேர்? கட்சியே கட்டுக்கோப்பா இல்லைன்னா ஆட்சி எப்படி கட்டுக்கோப்பா இருக்கும்? அவங்க திமுக காரண்டேருந்து காப்பாற்றுக்கணும் எங்களன்றதால இன்றைக்கி பல பேரோட கோரிக்கையாக இருக்குது, இன்றைக்கி மக்களோட கோரிக்கையாக இருக்குது. இன்றைக்கி ஒட்டுமொத்த பெண்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை என்ன? திமுகவினுடைய இந்த காமவாதிகள்டேருந்து, இந்த என்ன சொல்கிறது, பிரச்சனை பண்ணுற இந்த அஃபண்டர்ஸ்டேருந்து எங்களை காப்பாற்றுன்றதால இன்றைக்கி சொசைட்டியை அழுது அரசாங்கத்தை கேட்குற காரணம் வந்து இந்த அரசாங்கம் வந்து எந்த விஷயத்தில் லா அண்ட் ஆர்டர் எந்த விஷயத்துலையுமே இவங்களால் வந்து ஒரு கண்ட்ரோலே எடுக்க முடியல. அதுதான் உண்மை. அமைச்சர் இருக்காரு, முதலமைச்சர் இருக்காரு, முதலமைச்சர் கீழே இருக்கிற 9 அமைச்சர் மேலே இன்றைக்கி வந்து ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. இன்றைக்கி இடியினுடைய வளையத்தில் இருக்காங்க. அப்படின்னா அப்போ
முதலமைச்சர் எந்த மாதிரியான அமைச்சராக இருக்கார் அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா? முதலமைச்சருக்கு தெரியாமல் முதலமைச்சரை கொடுக்க வைக்கிறாங்க. என்ன சொல்கிறது, ஒரு தேர்வாணையத்தில் தேர்வு முடித்து நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சுன்னு சொல்லி அந்த வேலை கிடைத்த அந்த ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த சர்டிஃபிகேட் ஏறக்குறைய 888 கோடி ஊழல் நடந்திருக்கு அந்த கேஷ் டு ஜாப் அப்படின்ற அந்த ஒரு ஸ்கீம் மூலயமா. இப்போ இந்த ஊழலாம் முதலமைச்சர் தெரியுமா? தெரியாது. இந்த முதலமைச்சருக்கு எதுவுமே தெரியாது சார். காலையில் கிளம்பி கூட்டு வந்து அவர் ஒரு இடத்துல நிற்க சொன்னால் நிற்பார். அதுக்கு ஏதாவது ஒன்று எழுதி கொடுப்பாங்க, அது பேசுவார். அதே நேரத்தில் கேள்விகள் கூட அவர்கிட்ட வந்து எழுதி கொடுத்துறாங்க, அதுக்கு பதில்கள் கூட எழுதி கொடுத்துட்றாங்க. அடுத்த கேள்விக்கு என்னென்னு பதிலை முன்னாடியே சொல்கிற முதலமைச்சர். இவர்கிட்ட நீங்கள் எப்படி எதை எதிர்பார்க்க முடியும்? ஆனால் ஜெயலலிதா அவர்கள் வந்து அவரால் 10 மொழிகளில் பேச முடியும், 10 மொழிகளில் புரிஞ்சுக்க முடியும். ஜெயலலிதா அவர்களால் 10 மொழிகளில் எழுதி கொடுத்தா பேச முடியும். அவராக தன்னிச்சையாக ஒரேட் பண்ண முடியாது, 7 மொழிகளில் ஒரேட் பண்ண முடியும். அவங்களாம் பேச முடியும். அதே நேரத்தில் கேள்விகளை எந்த அளவு ஸ்ட்ராங்காக கையாளணுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக கையாளுவாங்க. அவங்க வந்து ஒரு ஆளுமை. நீங்கள் ஒரு ஆளுமையை ஸ்டாலின் கூடலாம் வந்து கம்பேரே பண்ணாங்க சார். அவங்க வேறு. அந்த ஆட்சி முடிஞ்சு போச்சு. அந்த ஆட்சி ஒற்றி வந்து ஐயா எடப்பாடியார் அவர்களால் அந்த ஆட்சியில் ஒரு 75% கொடுக்க முடியுமோ ஒழிய ஸ்டாலின்லாம் ஜெயலலிதா அவர்களை கம்பேர் பண்ணும்போது 10% கீழே. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் அந்த கம்பேரிசனே தவறு நான் நினைக்கிறேன். ஜெயலலிதா அவர்கள் கூட கருணாநிதியை கம்பேர் பண்ணக்கூடாது நான் சொல்லுவேன். கருணாநிதி ஆட்சியிலே அவ்வளோ ஊழல் இருந்தது, அவ்வளோ பார்த்திங்கன்னா மக்களுக்கு எதிரான பல விஷயங்கள் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியில் நடந்துகிட்டு இருந்தது. கருணாநிதி அவர்களை கம்பேர் பண்ணுறதே வந்து தவறு நான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் ஸ்டாலின் அவர்களெலாம் கம்பேரே பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் திட்டங்கள் வாரியாக எடுத்துக்கோங்க, அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன லா அண்ட் ஆர்டர் எடுத்துக்கோங்க, எல்லாத்துலேயுமே நீங்கள் அம்மா சிமெண்ட்டு, அம்மா தண்ணி சார். மத்திய அரசாங்கத்தினுடைய நிர்வாகம் சார், எது ரயில்வேஸ் 15 ரூபா சார் லிட்டரு, 10 ரூபா லிட்டருன்னு கொடுத்தாங்க சார் அம்மா. அது அவங்க மத்திய அரசால் செய்ய முடியாத ஜெயலலிதாவால் செய்ய முடியும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஆளுமை. அந்த ஆளுமையை நீங்கள் ஸ்டாலின் கூட கம்பெனி கம்பேர் பண்ணணும் சார். அம்மா சிமெண்ட்டுன்னு கொடுத்தாங்க சார், 50% மானியம். நீங்கள் சிமெண்ட்டை ப்ரைவேட்டில் போய் வாங்கினீங்கன்னா 50% மானியம் அம்மா சிமெண்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் எங்கே இருக்குது சொல்லுங்கள்? எந்த மாநிலத்தில் இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்படிப்பட்ட மாநிலங்கள், அப்படிப்பட்ட திட்டங்கள் நம்ம மாநிலத்துக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுத்தவர்கள் தங்கத்தாரை, புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள். அதனால் நம்ம அதெல்லாம் பேசவே கூடாது. இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்குது என்கிட்ட லிஸ்ட்டு. நமக்கு டைம் இல்லை, நீங்கள் சொல்லுவீங்கிறதுனால தான் என்னால் சொல்ல முடியல. இன்னும் இருக்க ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன், முடிச்சிடறேன். வந்ததுக்காக சார் நீர் மேலாண்மை திட்டம், மழைநீர் சேகரிப்பு திட்டம்ன்ற ஒரு கான்செப்டை இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது அவங்க தான். நீங்கள் வீட்டுக்கு வீடு மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னா, ஏன்னா கருணாநிதி அவருடைய ஆட்சியில் 2006 அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. 2001 இந்த திட்டம் வந்துருச்சு. 2006 to 2010 ஏறக்குறைய அப்போ தான் வந்து இந்த நீர் தேவை, நீர் பற்றாக்குறையினால சென்னை முழுக்க இந்த தண்ணிலாரில் அடிபட்டு செத்துருவாடா அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் இருக்கு தெரியுமா? அந்த கான்செப்ட் வந்ததே இந்த 2006 தான். இந்த தண்ணிலாரியை வச்சு தான் சர்வை பண்ண முடியுன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்ததே யாருன்னா ஐயா கலைஞர் அவர்கள் தான். அதை நிறுத்தணும் அப்படின்னா கிராஸ் ரூட் லெவலில் யோசிக்கணும். சும்மா தண்ணியை கொடுத்து இன்றைக்கி நீ குடிப்ப, நாளைக்கு உன் குடும்பம் எப்படி குடிக்கும், நாளைக்கு உன் பேரனும் கொள்ளுப்பேரனும் எப்படி குடிப்பான்ற அந்த திட்டம், அந்த தொலைநோக்கு பார்வை இருக்குல்ல, அதுதான் மழைநீர் சேகரிப்பு திட்டம். அந்த திட்டத்தை கொண்டு வந்து அம்மா அவர்கள். அதில் முக்கியமாக இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா வீராணம் திட்டம். ஆமாம். சென்னைக்கு வந்து ஒரு பெரிய குடிநீர் ஆதாரம் முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை வந்து அதை வந்து இதை பண்ண முடியும்னு பண்ணி காமிச்சது அம்மா தானே. இந்த திட்டம் இருந்தது, செயல்பாட்டில் இருந்ததானே இல்லை. ஆனால் செயல்பாட்டில் இல்லாத ஒரு திட்டத்தை கம்ப்ளீட்டாக செயல்பட்டு சென்னையினுடைய நீர் பற்றாக்குறை இன்னைக்கு போக்கி இருக்கிறது யாருன்னா அம்மா அவர்கள். அந்த அம்மாவை தான் இவங்க என்ன குற்றச்சாட்டுறாங்க, 2015 இது திறந்து விட்டாங்க, நைட்டோட நைட்டாக திறந்து விட்டாங்கன்னா இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கா தமிழ்நாட்டிலலாம்? இதுக்கு முன்னாடி நடக்கவே இல்லை. அப்போ இது ஒரு இயற்கை பேரழிவு. எப்படி இதே அம்மா ஆட்சியில் இருக்கும்போது சுனாமி வந்து தமிழ்நாட்டுக்கே அது வந்து ஒரு தமிழ்நாட்டில் இந்தியாவுக்கே சுனாமின்ற வார்த்தை புதுசு. இது போன்ற இயற்கை பேரிடர்கள்லேருந்து நம்மளை காத்த ஆட்சியும் அதிமுக ஆட்சி தான். அன்று வந்து புதுசாக வரும்போது எப்படி ரியாக்ட் பண்ண யாருக்கும் தெரியல, வேறு வழி தெரியல அன்றைய உள்ள அரசு அதிகாரிகளுக்கு. ஏன்னா ஏறி உடஞ்சி வந்ததுன்னா அது வேற, அது இன்னும் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்திருக்கும். அப்போ திறந்து விட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமையில் திறந்து விட்டாய். 1,00,000 பேர் சாக வேண்டிய இடத்துல 10,000 பேர் செத்தான். அதுதான் உண்மை. அதை ஏற்றுக்கணும், வேறு வழி கிடையாது. அன்று ஒரு இயற்கை பேரிடங்கும் போது நீங்களும் ஒன்று முடியாது, நானும் ஒன்று முடியாது. நம்ம அம்மாவை போய் ஜெயலலிதா அவர்களை கேள்வி கேட்குறது நியாயம் இருக்குது இல்லைங்களே. ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியும்னு யோசிக்கணும்ல. அப்போ அப்படிப்பட்ட விஷயங்களை செஞ்சவங்க. அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா மீனவர்களுக்காக வீட்டு வசதி, மீனவர்களை பொதுவாக நம்ம பார்த்துருக்கோம். இப்போவுமே இந்த ஸ்டாலின் ஆட்சியிலும் சரி திமுக ஆட்சியிலும் சரி அவங்க இருக்கிற கூட்டமாக இருக்கிற பகுதியிலேருந்து அவங்கள அப்புறப்படுத்துவாங்க பார்த்துருக்கோம். ஆனால் அவங்களுக்குன்னு அப்புறப்படுத்துகிறவங்களுக்குன்னு ஒரு வீட்டு வசதி பண்ணி கொடுக்கணும்னு கொண்டு வந்தது முதலாக பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். அதற்கப்புறம் அந்த திட்டத்தை அப்படியே அதை அடிவிட்டு கொண்டு வந்தவங்க யார் அப்படின்னா புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள். இன்னைக்கு எடப்பாடி அவர்களும் கொண்டு வந்தாங்க. அப்படி ஏறக்குறைய 1.5 கோடி மீனவர்கள் தமிழ்நாடு முழுக்க 1.5 கோடி மீனவர்களுக்கு வீடு வசதி செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இது அந்த சமூகத்தையே கிட்டத்தட்ட யோசிங்க சார். நீங்கள் ஒரு பொருளை கொடுக்கலாம், நீங்கள் அம்மா அவர்கள் மிக்சி கொடுத்தாங்க, கிரைண்டர் கொடுத்தாங்க, இது கொடுத்தாங்க, நீ வீடே கொடுக்கலாம் அப்படின்னா நான் வீடு வச்சுருக்க சொந்தக்காரன் சார். இன்றைக்கி
மிடில் கிளாஸ்லேயே பல பேருக்கு வீடு கிடையாது சார். ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு கஷ்டப்படுகின்ற அந்த விளிம்பினில் இருக்கிற ஒரு மீனவர்களும் கூட இன்றைக்கி தனியாக சொந்தமாக வீடு வச்சுருக்காங்கன்னா அதற்கு காரணம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும்னா அதை நம்ம பேசலாம்ல சார். அதில் என்ன தவறு இருக்குது சொல்லுங்கள். அப்படி இன்னும் போய்கிட்டே இருக்குது. பொங்கல் பரிசு திட்டம் 100 ரூபா கொடுப்பாங்க சார். கருணாநிதி அவர்கள் 100 ரூபா கொடுப்பார். இப்போது எடப்பாடி அவர்கள் 2500 ரூபா கொடுக்குறாரு. இதை விட வேறு பொங்கலை கொண்டாடுறதுக்கு 2500 ரூபாய்க்கு மேலே ஒரு தமிழ் குடிமகனுக்கு என்ன சார் தேவை? என்ன தேவை சொல்லுங்கள்? இந்த 2500 ரூபாய் எடுத்துக்கொண்டு போய் சந்தோஷமாக ஒவ்வொருவரும் பொங்கலான தமிழ் பண்டிகை கொண்டாடுங்கன்னு ஆக்கினவர் எடப்பாடியார் அவர்கள். எடப்பாடியாரோட திட்டங்கள்னு சொல்லிட்டு 7.5% உள்ஒதுக்கீடு வந்து 6 பேரா சார். அதாவது 2019 2020 வரைக்கும் 6 பேர் கவர்மெண்ட் ஸ்கூல், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க 6 பேர் மருத்துவரானாங்க. ஐயா எடப்பாடியார் அவர்கள் வந்து அவருடைய தனிச்சட்டத்தில் 7.5% உள்ஒதுக்கீடு கொண்டு வரார் நீட்டில். அதுக்கப்புறம் 435 காலியிடங்கள், அதாவது யாரோ என்னவோ எத்தனை ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்றது வேறு, சீட்டில் எவ்வளோ ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்றது வேறு. 435 காலியிடங்கள் வந்து நீ வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு எடுத்து வச்சிரு. ஸோ ஆன் டெய்லி பேசிஸ் வந்து ஆன் ஆவரேஜ் ஆன் இயர்லி பேசிஸ் ஆவரேஜாக 6 பேர் எங்கே இருக்குது, 435 பேர் எங்கே இருக்குது. அதாவது 0.3% கிட்டத்தட்ட 7.5% வளர்ச்சி. அப்போ இவங்களை அக்காமடேட் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கானா, காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கானா? இல்லை, காலேஜஸ் இல்லை. அதனால் 11 காலேஜ் ஹாஸ்பிட்டல் உலகத்திலேயே ஒரு மாநிலத்தில், ஒரு ஸ்டேட்டில் ஒரே வருடத்தில் 11 மெடிக்கல் காலேஜுக்கான அப்ரூவலை வாங்கிட்டு வந்த எந்த சிஎமும் கிடையாது சார், எடப்பாடியார் மட்டும்தான். அப்படி எடப்பாடியாரோட திட்டங்களை தனித்திட்டங்களும் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம் சார். நீங்கள் அம்மா உப்புன்றது நடைமுறையில் இருந்தது, அதாவது அதை கொண்டு வந்தது புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். ஆனால் அதை நடைமுறைப்படுத்தியவர் வந்து எடப்பாடியார் அவர்கள். உப்பு நீங்கள் இன்றைக்கி சாதாரணமாக போனீங்க அப்படின்னா ஒரு 10 ரூபா 20 ரூபா 30 ரூபான்றது கிட்டத்தட்ட 99% அதனுடைய ரேட்டை குறைச்சி கொண்டு வந்தார் எடப்பாடியார் அவர்கள். ஸோ அதே மாதிரி முதலீடு, அதாவது மறுபடியும் இந்தியாவில் இல்லாத திட்டம், கால்நடைக்காக பூங்கா, அது வந்து பூங்காவே செயல்பட்டது அப்படின்னா அதுவும் எடப்பாடியார் அவர்கள் சேலத்தில் கொண்டு வந்தது கால்நடை பராமரிப்பு பூங்கா இன்னும் இருக்குது. இப்படி திட்டங்களை அடிக்கிட்டே போகலாம். இங்கே வந்து திமுக பண்ண அழிச்சாட்டியங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியும். திமுகவினுடைய இப்போ ஆட்சி காலத்தில் லா அண்ட் ஆர்டர் எவ்வளோ ப்ராப்ளமாக இருக்குது, அதாவது தொழில்துறை வளர்ச்சியே இல்லாமல் இருக்குது. வேலைவாய்ப்பு கிட்டத்தட்ட 2 கோடி வேலைவாய்ப்புகளை ப்ராமிஸ் பண்ணிட்டு உள்ளே வந்தார். 50 லட்சம் வேலைவாய்ப்புகள் கூட கொடுக்கல, அதுதான் உண்மை. இப்படி திமுகவுடைய அழிச்சாட்டியங்கள் வழக்கம் போல் மக்கள் 5 வருடங்கள் கழித்து திமுக வீட்டுக்கு அனுப்புவது வாடிக்கை. அதே மாதிரி அம்மாவினுடைய ஆட்சி உங்களுக்கு தெரியும், ஜெயலலிதா அவருடைய ஆட்சியை மெச்சாத இந்திய பிரதமர்களும் கிடையாது, இந்திய முதல்வர்களும் கிடையாது. அப்படிப்பட்ட ஆட்சி, அந்த ஆட்சியை ஒட்டி வந்தவர் எடப்பாடி. அதில் 50% இவர் பார்த்தாருனாலே நமக்கு போதும். இவர் ஏறக்குறைய அந்த ஆட்சியை கொடுக்கணுன்ற ஒரு முனைப்போடு இருக்கார். இன்றைக்கி ஏறக்குறைய 5 வருடங்களாக இந்த அவலங்கள்லேருந்து நம்ம வெளியே வரணும், நம்ம விடுபடணும்னா நம்மளுடைய ஒரே ஆப்ஷன் எடப்பாடியார் அவர்கள் தான். அவரை உள்ளே கொண்டு வரதுக்கு என்ன வழி இருக்கோ அதை மக்கள் ஒவ்வொன்றும் அந்த வாக்குச்சாவடிகளில் அதை தீர்மானமாக ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இன்றைய ஜூபியில் வந்து ஒரு கட்டுரை ஒன்று வெளியே வந்திருக்கு. என்னன்னா, எங்கள் வாரிசுகளுக்கும் பதவி வேண்டும், சீனியர் வந்து திமுக அமைச்சர்கள் வந்து போர்க்குடி அப்படிங்கிறது. இந்த விஷயத்தை வந்து அம்மா வந்து பல மேடைகளில் சொல்லியிருக்காங்க. திமுகங்கிறது வாரிசு அரசியல் தான் அப்படிங்கிறது. இன்னும் தொடர்ந்து அம்மா காலத்தில் தொடர்ந்து இன்னுமே வந்து அந்த வாரிசு பதவி சண்டை வந்து திமுகவில் இருக்கு. அது அவங்க அடிமைகளாக வாழ்கிறாங்களே சார். நம்ம என்ன பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கள். இன்னைக்கு உதயநிதி கூட விட்டுருங்களேன், இன்பநிதிக்கு இன்னைக்கு பாசறை இருக்குல்ல. அப்போ இன்பநிதி அளவுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், நாங்கள் வந்து கலைஞருடைய குடும்பத்துக்கு அடிமைகள் தான் அப்படின்னு சாசனம் எழுதுறாங்கல்ல, கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்களே. அது என்ன பண்ணும்? நேரு பேசுகிறார் சார், துரைமுருகன் பேசுகிறார் சார். துரைமுருகன் 9 முறை எம்எல்ஏவாக இருந்தார் சார். அவர் எதுவுமே தெரியாத உதயநிதி ஸ்டாலினுக்கும் இன்பநிதிக்கும் இன்னைக்கு கொடி பிடிச்சி நான் இன்றைக்கி ரோட்டில் நடக்க போகிறேன் அப்படின்னா இதை விட வேறு என்ன வளம் இருக்கும்? அவருடைய மைண்ட் செட்டே இன்றைக்கி நான் வந்துட்டேன் உள்ள அரசியலுக்கு வந்துட்டேன், என்ன எம்எல்ஏ ஆக்கிட்டான், நான் அடித்து பிடிச்சி ஏதோ ஒரு வகையில் மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்து சீட்டை விருப்பம் போட்டு சீட்டை வாங்கிட்டேன், இனிமேல் என் குடும்பம் எப்படி செட்டில் ஆகுது பாருங்கண்ணா அப்படின்னு தானே அவங்களோட மைண்ட் செட்டே எடுத்து போகுது. அதுக்கு அவங்க எப்படி ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறாங்க? எப்படி கலைஞர் செட்டில் ஆனார்? இன்றைக்கி பலாயிரம் கோடி, எத்தனாயிரம் கோடின்னு எவனுக்கும் தெரியாது, பலாயிரம் கோடிக்கு சொத்து வச்சுருக்காருன்னா எப்படி இன்றைக்கி கலைஞருடைய மகன் மருமகன், கலைஞருடைய மொத்த குடும்பம், ஸ்டாலினுடைய மொத்த குடும்பம், உதயநிதியோருடைய மொத்த குடும்பம்னா டைரக்ட் குடும்பம் மட்டும் இல்லை, அவருடைய மச்சாமாரு, அந்த மச்சாமாருக்கு சொந்தக்காரன், தங்கச்சி, அக்கா எல்லாமே செட்டில் ஆகும். அப்போ அந்த மாதிரி நம்ம செட்டில் ஆகணும்டா அப்படின்ற தலைவனை வழி தொண்டனை வழி தான் சார். ஆனால் நீங்கள் எம்ஜிஆர் அவர்கள் எடுத்துக்கோங்க, அவருடைய வீட்டை காதுகால அவர்கள் பள்ளியாக மாற்றுறாரு. அதாவது
அது காதும் கேட்காது கண்ணும் தெரியாது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான அது ஒரு மாற்றுத்திறன். அது மாற்றுத்திறன் திறன் குறைபாடு. வாயும் பேச முடியாத இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் அவருடைய வீட்டை எழுதி கொடுத்துருப்பாங்க சார். கோபாலபுரம் வீட்டை நாங்கள் ஸ்கூலாக அது என்னது ஹாஸ்பிட்டலாக மாற்றோம் சொல்லிக்கிட்டு இன்னும் ஐயா இறந்து போய் ஏறக்குறைய 7 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் சார். 7 வருஷம் ஆக போது இன்னும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஆகாமல் இருக்குது. அதுதான் நீ சொல்கிறது வாயால் எவ்வளோ நாள் வட சொல்லலாம், ஆனால் சொல்கிறது செஞ்சு காட்டுற எம்ஜிஆர் அவருடைய இல்லம் வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா காதியாளர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, வாய் பேச முடியாதவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அவருடைய சொத்தை அப்புறம் ஏறக்குறைய அனைவருக்கும் கொடுத்துட்டு போனார்ல, அதான உண்மை. ஏறக்குறைய மக்களுக்கு எழுதி வச்சுட்டு போனார்ல. அதே மாதிரி அவர் நினச்சிருந்தா ஒரு வாரிசு எடுத்து வச்சுக்கிட்டு இவன் தான் என் வாரிசு, இவன் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். ஜெயலலிதா அவர்களுக்கு அதே மாதிரி சொல்லிட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். ஆனால் என்னுடைய கட்சி நான் இறந்ததுக்கப்புறம் 100 வருஷம் இன்னும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தீர்க்கமான அந்த ஒரு முடிவை அந்த அம்மாவால் அன்றைக்கே எடுக்க முடிஞ்சிருக்குல்ல. அதான் உண்மை. யாரையுமே காமிச்சிட்டு போகக்கூடாது. ஏன்னா இது ஒருத்தனுக்கு போய் சேர்ந்துடக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருந்தாங்களே. அவங்க நினச்சிருந்தா ஒருத்தரை காமிச்சிட்டு போயிருக்கலாம், காமிச்சிடக்கூடாது. அதுதான் அந்த இன்னைக்கு எடப்பாடியாருடைய மகன் இன்னும் பார்த்திங்க அப்படின்னா யாருன்னு பல பேருக்கு தெரியாது சார். கட்சியிலே பல பேருக்கு தெரியாது. அவருடைய ஃபோட்டோ இருக்கா காட்டுங்க, ஒரு 2 ஃபோட்டோ இருக்குன்னு நினைக்கிறேன் கூகுளில். நானும் என்னுடைய டீமும் பல இடத்துல தேடி பார்த்தோம், ஒருத்தங்க கூட ஓர்னு கிடையாது அந்த ஃபோட்டோ. தன்னுடைய மகனை, அதாவது நீ பொறுப்பு கொடுத்து நீ எம்எல்ஏ ஆக்கல எம்பி ஆக்கல, ஒரு ஓபிஎஸ் மாதிரி ஓபிஎஸ்னுடைய மகன் 2 பேர், ஓபி ரவீந்திரநாத் இருக்கட்டும் அவருடைய அண்ணனாக இருக்கட்டும், இன்றைக்கி 2 பேருமே கட்சிக்குள்ளே இருந்தாங்க. ரைட்டுங்களா? அவர் மந்திரி பதவியே மந்திரி பதவியே அடிப்பட்டாங்க. அது நேரத்தில் எம்பி ஆனார் ஓபி ரவீந்திரநாத் அவர்கள். அட்லீஸ்ட் அதை கூட நான் பண்ணணும்னு நினைக்கல எடப்பாடி அவர்கள். அவர் மகனை எதுவுமே ஆக்கலையே, சரி அதை கூட பண்ணல, அட்லீஸ்ட் ஊழல் வெளிச்சத்துக்காக கொண்டே வரலையே. அதுதானே சார் எடப்பாடியார் அவர்கள். அதனால தானே அவர் ஒரு தூய்மையான மனிதராக நான் நினைக்கிறேன். யதார்த்த தலைவர்னு அதனால தான் அவர் சொல்கிறோம். இந்த ஒரு எண்ணம் இருக்கக்கூடியவர்கிட்ட நான் ஆட்சி பொறுப்பை கொடுங்கன்ற, அவ்வளோதான் சொல்கிறேன். நன்றி சார்.